இங்க ராபின்சன் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கான். அப்போ எதிர்பாராத விதமா அவனுக்கு கொஞ்சம் கிரீன் கலர் முட்டைகள் கிடைக்குது. ஆச்சரியமா அவன் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு முன்னாடி பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கிற ஒரு மர்மமான மனுஷன் அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த காட்டுவாசி ராபின்சன் உஷாராகிறதுக்குள்ள சடனா ஜம்ப் பண்ணி ராபின்சனை அட்டாக் எதுவும் பண்ணாம அவனோட தலைமுடியில ஒரு கைப்பிடியை மட்டும் புங்கிட்டு மின்னல் ஸ்பீட்ல அங்க இருந்து தப்பிச்சு போயிடறான். உடனே ராபின்சன் வேகமா ஓடி அவனை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த காட்டுவாசி ரொம்ப ஸ்பீடா ஓடுனதால அவனை பிடிக்க முடியல. ஆனா அவன் கழுத்துல போட்டிருந்த ஒரு ஜெயட் பெண்டன் மட்டும் ராபின்சனோட கையில கிடைக்குது. அப்பயே ராபின்சன் அவன் எங்க போறான்னு துரத்தி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காட்டுவாசி ஒரு பாறையோட எட்ஜுக்கு வேகமா ஓடி வந்து அப்படியே கீழே குதிச்சிடறான். ராபின்சன் வந்து பார்க்கும்போது அந்த காட்டுவாசி எங்க போனானே தெரியாம போயிடறான். அப்போ அந்த பாறையில இருந்து குதிச்ச காட்டுவாசி அந்த தீவோட மறுபக்கத்துக்கு போயிடறான். அவன் அங்க இருந்த ட்ரைப் கிட்ட போயிட்டு ராபின்சனோட முடிய அவங்க தலைவர் கிட்ட காமிக்கிறான். அப்போ அந்த தலைவர் அவர் கழுத்துல போட்டிருந்த ஒரு மர சிலையை அவங்க கிட்ட காமிக்காரு. அதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் அது கரெக்டான நபரோட முடிதான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்பதான் அவங்க எல்லாரும் ராபின்சனை பல வருஷமா தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அந்த டைம்ல அவனோட மர வீட்டுக்கு திரும்பி வந்த ராபின்சன் ஃப்ரைடே கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான். ஃபர்ஸ்ட் அந்த காட்டுவாசி தன்னோட இனமா இருக்கலாம்னு ஃப்ரைடே நினைக்கிறான். ஆனா அந்த ஜேட் பெண்டன்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் ஷாக் ஆகி அந்த காட்டுவாசி பல வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போன கசாக் ட்ரைபை சேர்ந்தவன் சொல்றான். அவங்க ரொம்ப கொடூரமானவங்கன்னு இப்போ எப்படி திரும்பி வந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்றான். அதை கேட்டதும் ராபின்சன் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தீவை சுத்தி தேட முடிவு பண்றான். அந்த டைம்ல அந்த கசாக் பீப்புள்ஸ் ஏதோ சண்டைக்காக பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராபின்சனும் அவனோட ஃப்ரெண்டும் மரக்கிளையில தொங்கிட்டு இருந்த ஒரு சின்னத்தை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் ஃப்ரைடே பயத்துல நடுங்கி இது அந்த கசாக் பீப்புள்ஸோட வேட்டைக்கான அடையாளம்னு அவங்களோட டார்கெட் ராபின்சன் தானோ அதுக்காகத்தான் அவனோட தலைமுடியை பிடிங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றான். அப்போ ராபின்சன் நான் அவங்களை எதுவுமே பண்ணல அப்புறம் ஏன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஃப்ரைடே நீ ஒரு ஒயிட் ஸ்கின் மனுஷன் அதுதான் காரணம்னு சொல்றான். அது கேட்டு ராபின்சன் பயங்கர ஷாக் ஆகுறான். அவங்க எவ்வளவு தேடினாலும் அந்த கசாக் பீப்புள்ஸ் இருக்க இடத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த ட்ரைப் லீடர் ராபின்சனை வேட்டையாடுறதுக்காக ஒருத்தனை அனுப்பி வைக்கிறாரு. அவங்க ஒரு ஹார்ன் அடிச்சு அவனை அனுப்பி வச்சு அதுல இருக்கிற மணல் முழுசா கொட்டப்படுறதுக்குள்ள ராபின்சனை அவன் முடிச்சாகணும். அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹார்ன் சத்தத்தை கேட்டு ஆபத்து நெருங்கி வந்துட்டுன்னு உணர்றதுக்குள்ள அந்த காட்டுவாசி அவங்க முன்னாடி வந்துடுறான். உடனே ராபின்சன் கண்ணால் ஷூட் பண்றான். ஆனா அவன் தப்பிச்சிடுறான். எப்பவும் கரெக்டா எய்ம் பண்ற ஃப்ரைடேக்கு கூட இந்த டைம் குறி மிஸ் ஆகிருது. அந்த காட்டுவாசி ஃப்ரைடே எதுவும் பண்ணாம ராபின்சனை மட்டும் துரத்தி போறான். கடைசியில ராபின்சனை ஒரே பஞ்சில கீழே விழ வச்சிடறான். அப்போ கரெக்டான டைம்ல ஃப்ரைடே பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி அந்த காட்டுவாசியை கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் ராபின்சன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறான். டைம் ஆகியும் அவன் திரும்ப வராததால இந்த டைம் லீடர் ஒரு பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. அப்போ மறுபடியும் அந்த ஹார்ன் சத்தத்தை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி அவங்க கண்ணில் படாம ஒளிஞ்சிக்க இடம் தேடி ஓடுறாங்க.